வடக்கில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவோரின் பட்டியல் தயார், கைது செய்ய நடவடிக்கை. ஆண்டின் முதல் நாளிலேயே எரிபொருள் விலை அதிகரிப்பு. வட்வரி அதிகரிப்பின் தாக்கம், பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்களும் அதிகரிப்பு. ஜனநாயகத்தை பாதுகாத்து தேசிய அபிலாசைகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர். இன்று முதல் வரி செலுத்தாத எந்தவொரு நிறுவனமும் வரி வலையில் சிக்காமல் ஒளிந்து கொள்ள முடியாது. ஆசும் மாரசிங்க. எந்தவொரு சீன ஆராய்ச்சி கப்பலையும் ஒரு வருடத்துக்கு அனுமதிக்கப் போவதில்லை, இலங்கை உறுதி. அனைத்து பாடசாலைகளும் இனி மாகாண சபைகளின் கீழ், சாதாரண தரம் 10, உயர்தரம் 12 வெளியான அறிவிப்பு. தாய்லாந்தில் திடீரென ரத்து செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானம், பயணிகள் விசனம். கோடபாய அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளை தடுத்ததாக தலையிட்டதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவோர் அடையாளம் காணப்பட்டு தற்போது பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் வடக்கில் போதைப்பொருள் ஒழிக்கப்படும் என வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் மஹிந்த குணரத்ன தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் தற்பொழுது மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் மற்றும் குற்ற செயல்களுக்கு எதிரான விசேட நடவடிக்கை வடக்கு மாகாணத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போதைப்பொருள் விற்பனை, போதைப்பொருள் நுகர்வு ஆகியவற்றில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுகின்றனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கையால் வடக்கில் 90% குற்ற செயல்கள் சடுதியாக குறைந்துள்ளன. குற்ற செயல்களில் ஈடுபடும் மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தில் தொடர்புடையவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டானலஸ் ஆகியோர் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் செயற்பாடுகளை ஒழிப்பதை இலக்காக கொண்டுள்ளனர். அதற்குரிய நடவடிக்கைகள் வடக்கிலும் முன்னெடுக்கப்படுகின்றது. போதைப்பொருள் விற்பனை செய்வோர் தொடர்பாக 07185988834 யாழ்ப்பாணத்திலும் 07185988835 காங்கேசன்துறைக்கும் 07185988836 வவுனியாவுக்கும் 07185988837 மன்னாருக்கும் 07185988838 கிளிநொச்சிக்கும் 07185988839 முல்லைத்தீவுக்கும் இலக்கங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கங்களுக்கு அழைப்படுபவர்களின் விவரங்கள் தெரிய வராது எனவும் அதனால் அச்சமின்றி தகவல்களை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கேசன் துறையில் உள்ள வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்திலும் நேரடியாக முறையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 5 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது. அதன்படி 346 ரூபாவாக காணப்பட்ட ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 1 லிட்டர் 92 ஒக்டேன் ரக பெட்ரோலின் விலை 20 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு புதிய விலை 366 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் 95 ஒக்டேன் ரக பெட்ரோலின் விலை 38 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு புதிய விலை 464 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. 1 லிட்டர் இலங்கை வெள்ளை டீசலின் விலை 29 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு புதிய விலை 358 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் இலங்கை சூப்பர் டீசலின் விலை 41 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு புதிய விலை 475 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 11 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 236 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்த விலை மாற்றங்கள் இன்று அதிகாலை 5 மணி முதல் நடைமுறைக்கு வரும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த விலை மாற்றத்துக்கு நிகராக இனிய நிறுவனங்களும் விலை மாற்றத்தை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதேவேளை லங்கா ஐஓசி மற்றும் சினோபெக் நிறுவனங்களும் விலைகளை அதிகரித்துள்ளன. சிபட்கோ நிறுவனத்தின் விலை அதிகரிப்புக்கு அமைய லங்கா ஐஓசி நிறுவனமும் விலையை அதிகரித்துள்ளது. எனினும் சினோபெக் நிறுவனம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளுக்கு சலுகை வழங்கியுள்ளது. இதன்படி 92 ரக பெட்ரோல் 1 லிட்டருக்கு 3 ரூபாய் சலுகை வழங்கியுள்ளது. 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலையை 17 ரூபாவினால் அதிகரித்துள்ளதுடன் புதிய விலையாக 363 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 1 லிட்டருக்கான விலையை 26 ரூபாவினால் அதிகரித்துள்ளதுடன் புதிய விலையாக 355 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
வெட்வரி அதிகரிப்பு காரணமாக பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 31 ரூபாவிலிருந்து 35 ரூபாவாகவும் ஏனைய பேருந்து கட்டணங்கள் 20 தொடக்கம் 25% அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை தனியார் பேருந்து நிறுவனங்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். மேலும் வட்வரி அதிகரிப்பின் காரணமாக பேருந்துகளின் உதிரி பாகங்கள் மற்றும் சேவை கட்டணங்கள் கணிசமான அளவு அதிகரிக்கும் என பிரியஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு வட்வரி அறிமுகப்படுத்தப்பட்டதன் காரணமாக பேருந்து தொழில்துறையை தக்கவைக்க அரசாங்கத்திடம் நிவாரணம் பெற்றுக்கொள்வதை எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகை முச்சக்கர வண்டி கட்டணத்தை அதிகரிக்க முச்சக்கர வண்டி சங்கங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய 2வது கிலோமீட்டருக்கு அறவிடப்படும் கட்டணம் 80 ரூபாவிலிருந்து 100 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் நாம் பெற்ற வெற்றிகளின் பலனை அமைதியான முறையில் அனுபவித்து ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு எமது தேசிய அபிலாஷைகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வெற்றிகளை விட எண்ணற்ற தோல்விகளை உள்ளடக்கிய ஒரு வருடம் முடிந்து புதிய வருடம் உதயமாகின்றது. 2023ஆம் ஆண்டு நம் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய எதுவும் கிடைக்காத ஆண்டு. அந்த ஆண்டில் மக்கள் வெற்றியின் சாயல் கூட காணவில்லை. முறையாக மக்கள் ஆணையை பெற்ற அரசாங்கத்தை உருவாக்கினால் அன்றி தற்போதைய குழப்பமான மற்றும் நம்பிக்கையற்ற இருள் சூழ்ந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எனவே இந்த ஆண்டு புதிய தேர்தலுக்கு வழிவகுப்பதே முதன்மையான போராட்டமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2024ஆம் ஆண்டும் ராஜபக்சர்கள் முன்னரையும் விட பாதுகாப்பாக ஆட்சியாளர்கள் தொங்கு பாலத்தினூடாக கரை சேர்த்த ஆண்டாக அமையலாம். நாடு பல பாரிய பொருளாதார மற்றும் அரசியல் இடர்களை எதிர்நோக்கி வரும் இந்த தருணத்தில் நாட்டு மக்களின் சாதாரண வாழ்க்கை நிலைமைகளில் கூட பல அசாதாரண சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. விவசாயம் மற்றும் தொழில் முயற்சியாளர் சார்ந்த தன்னிறைவு பொருளாதார முறை தற்போதைய அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற நடவடிக்கைகளால் முற்றிலும் தலைகீழாக மாறியுள்ளது. இந்த நிலை மாற வேண்டுமானால் ஆட்சியாளர்களின் நன்மைகளை பற்றி சிந்திக்காமல் மக்களை பற்றி சிந்திக்கும் ஆட்சி முறையே நாட்டுக்கு தேவை. 75 ஆண்டுகால ஜனநாயக வரலாற்றில் அதிகாரம் இல்லாமல் எந்த எதிர்க்கட்சியும் செய்யாத பொது சேவையை நாட்டின் ஜனரஞ்சக எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த 3 ஆண்டுகளில் செய்துள்ளது. இந்த சேவையை 2024ஆம் ஆண்டிலும் தொடர்வதே எங்கள் நோக்கமாகும். மேலும் மக்களை ஒடுக்கி வரிக்கு வரி விதித்து மக்களின் வாழ்வை அளிக்கும் வகையில் அரசு செயற்பட்டுள்ள இந்த தருணத்தில் நாம் மீண்டும் ஒரு நாடாக ஒன்றிணைய வேண்டும். எனவே இதுவரை நாம் பெற்ற வெற்றிகளின் பலனை அமைதியான முறையில் அனுபவித்து ஜனநாயகத்தை பாதுகாத்து கொண்டு எமது தேசிய அபிலாசைகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் இந்த புத்தாண்டிலாவது மக்கள் தங்கள் அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனையாகும் என தெரிவித்துள்ளார். மலர்ந்துள்ள இந்த புத்தாண்டில் இலக்கொன்று இல்லாமல் பயணித்து தள்ளாடி கொண்டிருக்கும் படகை போன்றுள்ள நாட்டை அந்த அபாயத்திலிருந்து மீட்பதற்கான பொறுப்பு மக்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட உள்ளது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு சகலரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். மலர்ந்துள்ள புத்தாண்டில் நாம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எமது நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைய வேண்டியதன் அவசியமும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியமும் நேர்மையானதும் நீதியும் நியாயமும் கொண்ட சமூகம் எமது நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதை உள்ளடங்குகின்றன. கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் மக்கள் அவற்றிலிருந்து மீள்வதற்கான தீர்மானங்களை எடுப்பதற்கான வாய்ப்பு இவ்வாண்டில் கிடைக்க உள்ளது. குறிப்பிட்ட இலக்கொன்று இல்லாமல் தள்ளாடும் படகை போன்றுள்ள நாட்டை அந்த அபாயத்தில் இருந்து மீட்பதற்கான பொறுப்பு மக்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தாய் நாட்டை உண்மையாக நேசிக்கும் ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பினை நிறைவேற்றுவதற்கான அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். நாட்டுக்காக பிரார்த்திக்குமாறு சகல மக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். வறிய மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். ஒன்று முதல் வரி செலுத்தாத எந்த ஒரு நிறுவனமும் வரி விலையில் சிக்காமல் ஒளிந்து கொள்ள இடமளிக்கப்பட மாட்டாது என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். வரி செலுத்துபவர்கள் யார் வரி செலுத்துவதில்லை என்பதை ஆராய்வதற்கான முறைமை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் பிரகாரம் 2023ஆம் ஆண்டு எதிர்பார்க்கப்படும் வரி வருமானம் 2850 பில்லியன் ரூபாவாக இருந்தாலும் அதனை 3000 பில்லியனாக தாண்டும் நிலையில் உள்ளது. ஜனாதிபதியின் சிறப்பான பொருளாதார முகாமைத்துவத்தினால் இந்த நிலைமை எட்டப்பட்டதோடு 3 லட்சம் கோடியை வசூலித்தமை பெரும் சாதனையாகும். அத்துடன் வரி கோப்புகளை மறைக்கும் திட்டத்தில் 27 நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதோடு அந்த நிறுவனங்கள் குறித்து விசாரணை நடாத்தப்பட்டு வருகின்றது என வலியுறுத்தியுள்ளார்.
எந்த ஒரு சீன ஆராய்ச்சி கப்பலையும் தமது துறைமுகங்களில் நங்கூரமிடவோ அல்லது அதன் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் செயற்படவோ எதிர்வரும் ஒரு வருடத்திற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று இலங்கை இந்தியாவிடம் தெரிவித்துள்ளதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் மூலோபாய மற்றும் பாதுகாப்பு கவலைகளுக்கு மதிப்பளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி சீன ஆராய்ச்சி கப்பலான சிங் யாங்காங் 3 இந்திய பெருங்கடலின் ஆழமான நீராய்வுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட மாட்டாது என இலங்கை தெரிவித்துள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தடை கடந்த வாரம் உயர்மட்ட ராஜதந்திர தரப்புகள் மூலம் இந்தியாவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024 ஜனவரி 5 முதல் 2024 முதல் மே இறுதி வரை தென்னிந்திய பெருங்கடலில் ஆழ்ந்த நீர் ஆய்வு நடத்த திட்டமிடப்பட்ட சீன அறிவியல் ஆய்வு கப்பலான சிங்சாங்காங் 3 இலங்கை அதிகாரிகளால் அனுமதி வழங்கப்படாது. இதேவேளை இந்த கப்பல் ஆய்வுக்கு அனுமதிக்குமாறு மாலத்தீவிடமும் சீனா கோரிக்கையை முன்வைத்திருந்தது. எனினும் இது தொடர்பில் மாலத்தீவின் பதில் இதுவரை வழங்கப்படவில்லை. பதில் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டுள்ள தேசப்பந்தி நியமனத்தை தடை செய்யுமாறு உயர் நீதிமன்றத்தில் 4 அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டோர் அறகலைய போராளி ஒருவர் உண்மைக்கும் நீதிக்குமான சட்டத்தணிகள் சங்கத்தினர் ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். கல்வி சீர்திருத்தங்களின் பிரகாரம் அனைத்து பாடசாலைகளும் மாகாண சபைகளின் கீழ் இயங்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக கல்விக்கான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதன்படி தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகள் என இருவகையான பாடசாலைகள் இனி பேணப்படாமல் கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் பாடசாலைகள் மேற்பார்வை மற்றும் நிர்வாகம் மாகாண சபைகளுக்கு மாற்றப்படும் வகையில் சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆரம்ப, இடைநிலை மற்றும் உயர்தரம் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பாடசாலைகளை நடாத்துவதற்கும் 4 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 12ஆம் தரத்துடனும் சாதாரண தரம் 10ஆம் தரத்துடனும் கொண்டுவரப்பட்டு ஒரு பிரதான பாடசாலையை சுற்றி அமைந்துள்ள 6 பாடசாலைகள் ஊட்ட பாடசாலைகளாக பராமரிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக தரம் 6 முதல் ஆங்கிலத்தை கட்டாயமாக்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கிலத்தை கட்டாயமாக்குவதற்கு முதலில் முன்மொழியப்பட்டதாகவும் அவ்வாறு செய்தால் தாய்மொழி மாணவர்களிடமிருந்து அந்நியப்பட வாய்ப்புள்ளதாகவும் குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடத்தில் முதலில் பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆலோசித்து வருவதாகவும் இதனால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடைபெறும் என ஆரம்பத்தில் கூறப்பட்ட போதும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளால் பொது தேர்தலை நடாத்துவதற்கு ஜனாதிபதி திட்டமிடுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தலுக்கான அறிவித்தல் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் 2025 ஆகஸ்ட் மாதத்திலேயே நிறைவடைய உள்ள போதிலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஒரு வருடத்துக்கு முன்னர் அதனை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்வது தொடர்பில் அவருக்கு நெருக்கமான சிலர் யோசனைகளை முன்வைத்துள்ளதாகவும் இது குறித்து கலந்துரையாடல்கள் அரசியல் முக்கியஸ்தர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் தலையிட்டது என ரவி செனிவரட்ன பிரிட்டனின் ஒப்சர்வருக்கு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான முன்னைய அரசாங்கம் நாட்டின் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளை தடுத்தது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்காக இந்த தாக்குதலை அவர்கள் திட்டமிட்டனர் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் விசாரணைகளை அவர்கள் தடுத்தனர் என்ற புதிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2019 உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் போது 6 தற்கொலை குண்டுதாரிகள் நாட்டின் தேவாலயங்களையும் 5 நட்சத்திர விடுதிகளையும் இலக்கு வைத்து 8 பெட்டி சுற்றுலா பயணிகள் உட்பட 269 பேரை கொலை செய்தனர். எனினும் இந்த தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையிலும் இந்த தாக்குதல் எவ்வாறு இடம்பெற்றது, அவற்றை தடுத்து நிறுத்துவதில் பாதுகாப்பு தரப்பினர் எவ்வாறு தோல்வி கண்டனர் என்பது குறித்த கேள்விகளுக்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை. மாறாக முன்னர் இந்த தாக்குதல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டவர்களும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரும் ராஜபக்ச அரசாங்கம் விசாரணைகளை தொடர்ச்சியாக குழப்பியது தலையிட்டது என குற்றம் சாட்டுகின்றனர். சமீபத்தில் வெளியான சனல் போரின் ஆவணப்படத்தில் இலங்கையின் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்காக இலங்கையின் பலம் வாய்ந்த ராஜபக்ச குடும்பத்தினர் 2019 ஜனாதிபதி தேர்தலில் வெல்வதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியை இந்த தாக்குதல் விடயங்களை நன்கறிந்த ஒருவர் தெரிவித்தார்.
தாக்குதலை மேற்கொண்ட தேசிய தௌஹீத் ஜமாத் என்ற உள்ளூர் இஸ்லாமிய அமைப்பு ராஜபக்ச அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த புலனாய்வு உத்தியோகத்தரை தொடர்பு கொள்ளத்தான் உதவினர் என அவர் தெரிவித்திருந்தார். தாக்குதலை மேற்கொண்ட கோடபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்பட்டது. தடுக்கப்பட்டோம் என உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தலைமை தாங்கிய முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரவி செனவிரட்ன பிரிட்டன் ஒப்சர்வருக்கு தெரிவித்துள்ளார். எனது அணியினர் ஏற்கனவே இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதை உறுதி செய்தனர் என தெரிவித்துள்ள அவர், விசாரணைகளின் போது மிக உயர்மட்டத்தில் உள்ள ஒருவர் தாக்குதலை ஒருங்கிணைக்க உதவினார் என கருதுவதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ராஜபக்ச அரசாங்கம் பொறுப்பேற்றதும் செனவிரட்னமும் அவரது குழுவினரும் விசாரணைகளில் இருந்து மாற்றப்பட்டனர். 20க்கும் மேற்பட்ட சிஐடி உத்தியோகத்தர்கள் தனது அனுமதியின்றி மாற்றப்பட்டனர். 700 சிஐடி உத்தியோகத்தர்களுக்கு வெளிநாட்டு போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது என முன்னாள் போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.